கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கனிமொழி பாபு. இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு 1 வீக் முன்னாடியே நான் வந்து ஸ்டோரியில அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, நான் வந்து யூடியூப்ல அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து vlog-ஆ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் நிறைய இருந்தது. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ப்ரொஃபைல்ல இருந்து ஹாய் 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 அக்கா ஹாய் அக்கா ஹாய் அக்கா இப்படிதான் வந்திருந்தது. எல்லாருக்கும் இந்த ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணவங்க, ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து எல்லாரோட ப்ரொஃபைலையும் என்னால் மென்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது ஒன்று ரேண்டமாக நிறைய வந்திருந்தது. ஸோ அதனால அந்த ஹாய் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஹாய் 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 ஹாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னக்கா, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th பாஸ் ஆயிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். பிஏ வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஏ இங்கிலீஷ், பேருக்கு தான் பிஏ இங்கிலீஷ், நம்மளுக்கு இங்கிலீஷ்லாம் வராது. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா உங்க ஃபேவரட் ஃபுட் என்ன, வெஜ் ஆர் நான்வெஜ்? நான் பண்ற மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னா, வெஜ்ஜை விட நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிட்றது என்னவோ இவ்வளோதான். வெஜ்ஜுன்னு சொன்னால் சாப்பிடவே மாட்டேன், நான்வெஜ்ஜுன்னு சொன்னால் அந்த இவ்வளோவாவது சாப்பிடுவேன். அதுதான் எங்கள் அம்மா எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாக்கு வந்து 4 முழம் தொங்குது கறி திங்கிறதுக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வெஜ்ஜை விட நான்வெஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்கள் சிஸ்டர் சக்தி அக்காவை பற்றி சொல்லுங்க. எனக்கு ஒரு பேக் போன்னு சொல்லலாம், எனக்கு ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பா எனக்கு. வயசுல மூத்தது என்னவோ நான் தான், ஆனா என்ன ஹேண்டில் பண்றதே என் தங்கச்சியா தான் இருக்கும். ஒரு நேரம் எல்லாம் உடஞ்சு உட்காந்துட்டோம்னா என்னைய பூஸ்ட் பண்றது அவளாதான் இருக்கும். அவளும் தான் உடஞ்சிருப்பா, ஆனா நம்ம அவளை நான் சொல்றதுக்கு முன்னாடி அவ வந்து எனக்கு பூஸ்ட் கொடுத்துட்டு இருப்பா. ஸோ வந்து அவ ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லலாம் எனக்கு. உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன டேட்டோ இருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுல வந்து இது வந்து என்ன டேட்டோனா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டேட்டோ எதுக்கு போட்டேன் அப்படின்னா, கையை ஃபுல்லா அறுத்து வச்சிருப்பேன். என்னோட பாஸ்ட்ல வந்துட்டு ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ், அதனால வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன நானே காயப்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு 15-20 கோடு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கோடு வெளியே பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுதே அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்டோ போட்டு மறைச்சிருக்கேன். அந்த டேட்டோவோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டே சைலண்ட், அதுதான். அது கீழே பாத்தீங்கன்னா அப்பா பேர் போட்டு அப்பா இறந்த டேட் போட்டிருப்பேன் கீழே. அக்கா உங்க அப்பாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அப்பாவை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க, அப்பாவை யாருக்கு தான் பிடிக்காது? எங்களுக்கும் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாம இப்ப வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்றோம்ல, ரொம்ப 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 மிஸ் பண்றோம். நீங்க எப்போ 1M ரீச் பண்ணுவீங்க? எதுல கேக்குறீங்கன்னு தெரியல, யூடியூப்லயா இல்ல இன்ஸ்டாலயான்னு தெரியல. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரோ என்னமோ தான் பேலன்ஸ் இருக்காங்க 1 மில்லியனுக்கு. அது உங்களால சீக்கிரமாகவும் 1M வரலாம், இல்லை லேட்டாகவும் 1M வரலாம், அது உங்க கையில தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இது நான் சொல்லவே இல்லை. இன்ஸ்டாகிராம்ல இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 850K அந்த மாதிரி வந்திருக்கலாம். இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டா 798 798K இருக்கும்போது ஐடியில வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் விழுந்துருச்சு. அது எதனாலனா, பாப்பாவை தூக்கிட்டு ஒரு தடவை சுத்தும் போது கையை பிடிச்சிட்டு இப்படி சுத்துனேன். அது வந்து குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த வீடியோவையும் பிளாக் பண்ணிட்டு ஐடிக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் மாதிரி கொடுத்துட்டாங்க, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, 800K கூட வரலையே, அதுக்குள்ள இவ்வளோ பெரிய அடி விழுகணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இன்ஸ்டால நான் வந்து எதுவுமே சொல்லலை. ஆனா நிறைய பேர் வந்து இந்த இதுலயுமே கேட்டிருக்கீங்க, ஏன்கா ஃபாலோவர்ஸ் ஒரு நாளைக்கு 1000 ஃபாலோவர்ஸ் கம்மியாகுது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். நான் அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, மார்ச் 26 வரைக்கும் எனக்கு இப்படிதான் இருக்கும் ஃபாலோவர்ஸ். எதுக்காக வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாகிறாங்க அப்படின்னா,
நார்மலாவே ஒரு ஐடி நல்ல ரீச்ல இருக்கும்போது ஃபாலோவர்ஸும் கெயின் ஆகும், ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அன்ஃபாலோவும் பண்ணுவாங்க. எனக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்க அப்படின்னா ஒரு 700 ஃபாலோவர்ஸ் வந்து இறங்குவாங்க. இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து வெளியே நியூ ஃபாலோவர்ஸ்க்கு ஷோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வைப்லையும் கூட நம்மளோட வீடியோஸ் வராது. அதனால மட்டும்தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிறது தெரியல, டிக்ரீஸ் ஆகிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதுக்காக வந்து மெட்டா கிட்ட நிறைய 2-3 மெயில்லாம் கூட அனுப்பி நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனா இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா மார்ச் 26 வரைக்கும் நம்ம அமைதியா இருந்துதா ஆகணும், வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஐடி வந்து நார்மலா இருக்கிறவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணாம இருப்பாங்கல்ல அவங்களுக்குமே நம்மளோட ஐடி வந்து ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா போயிட்டு புது ஆளுங்க சர்ச்ல போயிட்டு நம்மளோட கனி அபிஷியல் கனிமொழி பாபுன்னு டைப் பண்ணா கூட வராது. ஸோ அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். இது எப்ப நடந்ததுன்னா டிசம்பர் 26 நினைக்கிறேன். அப்பதான் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 26 தான் வந்து கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த்ஸுக்கு. சேம் ப்ராப்ளமே என் தங்கச்சிக்கும், அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான். அவங்க செப்பரேட்டா வீடியோ போடுறாங்களா என்னன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான். அவங்களுக்கும் இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. கெயின் ஆகிறது தெரிய மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸ் கம்மியாகிறது மட்டும் தெரியுது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு என்ன கோல்னா எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நடக்கும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய கோல் இருக்கு. நான் வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லதானாலும் கெட்டதானாலும் நான் என் தங்கச்சிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அவளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா அந்த கோல் கண்டிப்பா நடந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட அதை நான் வந்து சொல்றேன். கனி அக்கா, சக்தி அக்காவை பிராங்க் பண்ணுங்க ப்ளீஸ். என்னோட நேம் வினோத் அக்கா. அவங்க பேர் வினோத் அக்கா. வினோத் அக்கா அப்படின்னு என்னை சொல்லிக்கிறாங்க. ஒர்க்கிங் இன் துபாய் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அக்காவை வந்து கண்டிப்பா பிராங்க் பண்ணிடலாம். துபாயில இருந்து நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. 2024ல உங்களோட ஃபேவரட் பிக் என்ன, அதே மாதிரி உங்களோட சாங்கு நீங்க மிஸ் பண்ற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன், பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, வேற ஜாப் பார்த்து போலாம்னு தோணலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நாங்க வந்து மகிழினி ஹேர் ஆயில்னு சொல்லி நாங்க தான் அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஓகேவா போயிட்டு இருக்கு. அது வந்து நம்மளோட மெயின் ஜாப் அதுதான். இந்த வீடியோஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக தான் வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மெயின் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களோட ஃபாலோவர்ஸ் தான், நான் ஒரு திருநங்கை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவும் நீ நல்லா இருப்பமா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வார்த்தைக்காகவே வந்து ரொம்ப பெரிய நன்றின்னு தான்க்கா சொல்லணும். ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. அது உங்களோட ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கு மெயினாவே வேணும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. விச் ஆப் இஸ் யூஸ்டு ஃபார் எடிட்டிங் த வீடியோ சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எடிட் பண்ணுற வீடியோஸ் வந்து எதில் போட்டு எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் எடிட் பண்ணால் விஎன்ல தான் எடிட் பண்ணுவேன். என் தங்கச்சி எடிட் பண்ணால் கேப்கட்டில் எடிட் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் தெரியும், எனக்கு வந்து அவ்வளோவா எடிட் பண்ண தெரியாது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக எடிட்டிங்கில் வர்றது எல்லாமே என் தங்கச்சி பண்ணி கொடுத்தான்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனால வந்து மேக்ஸிமம் விஎன்ல இல்லாட்டி கேப்கட்டில் இதில் எடிட் பண்ணுவோம். அக்கா உங்களுக்கு வர ப்ராப்ளம்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க அக்கா? உங்க வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு. இதுல இருந்து தெரியுது நம்மளோட வீடியோஸை வந்து நீங்க ரெகுலரா வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வர ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்றீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் கடைசியா ஆன்சர் சொல்றேன். ஓன் ஹவுஸ் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரம், எங்களுக்கும் அதுதான் ஆசை, சீக்கிரமா ஒரு வீடு வாங்கணும்னு. அதுக்கான நடவடிக்கைகள் சீக்கிரமா எடுத்துட்டு சீக்கிரமா வாங்கணும்னு நாங்களும் ப்ரே பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இவ்வளோ நேரம் நான் வந்து பாசிட்டிவாகவும் என்னை பத்தி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு ஆன்சர் சொன்னேன். இப்போ வந்திருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, மூஞ்சிக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
நான் வந்து வலுக்கட்டாயமா யாரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லல. எங்களோட வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படிதான் நான் சொல்றேன். மறுபடியும் நான் சொல்றேன், பேர் வந்து வர்ஷினி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலாட்டி பிளாக் பண்ணிருங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே, ஏன்னா இப்ப ரேண்டமா எங்களோட வீடியோஸ் வந்துட்டே இருக்கிறதுனால டக்குன்னு என்னை பிடிக்கலன்னு நீங்க பிளாக் பண்ணிடலாம். ஆனா வந்து உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாம உங்களை நான் வந்து தேடி உங்களை நான் பிளாக் பண்ண முடியாது. சோ நீங்க என்னை வந்து நான் வீடியோஸ் வரும்போதே என்னை பிடிக்கல, எங்களை உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிருங்க. அதுதான் சிம்பிளான வழி. அது இல்லாம அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது பார்த்து உன் காலங்கத்தால உன் மூஞ்சியை பார்த்தா சரியான இரிட்டேட் ஆகுது. எதுக்கு? பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கலாட்டி பிளாக் பண்ணிட்டு போயிருங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நான் வந்து இவங்க வந்து அப்படியே சொல்லிட்டாங்க, உன் மூஞ்சிக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் கேக்குதா, நான் வந்து ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்காம மனசுக்குள்ள நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அவங்களுக்காக சொல்றேன். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலாட்டி ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல அடுத்தடுத்து வருதுன்னு நினைக்கிறீங்களா, பிளாக் பண்ணிருங்க. சிம்பிள். உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். உதவி பண்றதே வீடியோ போட்டு காட்டுறதை நியாயப்படுத்தாதீங்க அப்படிதான் போட்டிருக்காங்க. சம்திங் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல, அதை நான் அப்படியே கீழே கொடுக்குறேன் பாருங்க. அப்படி வந்து உதவி பண்றதை நாங்க வீடியோஸ் போடணும்னா நாங்க டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். நாங்க எப்பயாவது எடுக்கிற வீடியோ மட்டும்தான் நாங்க வந்து போஸ்ட் பண்றோம். அதுவுமே எதுக்காக பண்றோம்னா, நான் பண்றேன் பாரு, நான் செய்யறேன் பாரு, அதுக்காக கிடையாது. நம்ம பண்றதை பார்த்து இப்படி எடுத்துக்கோங்களேன், நெகட்டிவாவே நீங்க எடுத்துக்கோங்க. இவளுங்களே 4 பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஏன் நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு 4 பேர் பண்ண மாட்டாங்களா, அதுக்காக மட்டும் தான் நாங்க வீடியோஸ் போடுறோம். மற்றபடி வந்து இதுல தப்பா நினைக்கிறதுக்கோ இல்ல வீடியோஸ் போடுறத வந்து செஞ்சு காமிக்கிறத நியாயப்படுத்துறதுக்காகவோ நாங்க பண்ணல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு கமெண்ட்ஸ்ல என்ன வருதுன்னா, ஏமா இவ்வளோ பண்றீங்க, இவ்வளோ செலவு பண்றீங்க, வைக்கிறீங்க, முடியாதவங்களுக்கு செய்யலாமே, முடியாதவங்களுக்கு நீங்க பண்ணலாமே, ஒரு ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னு சொல்றீங்க. நாங்க ஹெல்ப் பண்றத சொன்னாதான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் மூலமா தெரியப்படுத்தினாதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னு தெரியும். இல்லைன்னா நீங்க நாங்க பண்ணனாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்த கமெண்ட் நீங்க அதே தான் பண்ணுவீங்க. நீ போய் இல்லாதவங்களுக்கு பண்ணு, முடியாதவங்களுக்கு செய்ய, அப்படிதான் பண்ணுவீங்க. நான் ஒரு தடவை பண்ணத வீடியோஸ்ல உங்களுக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் இவங்க பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? Nowadays I am addicted to you and your sister, but I'm missing your video in YouTube. Please upload regular video in YouTubeன்னு போட்டிருக்காங்க. உனக்கு அடிச்ச மாதிரி இருந்துச்சா? செருப்புல இருந்துச்சா? எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க வந்து ரீசெண்டா வீடியோஸ்லாம் நம்மளோட வீடியோ பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, யூடியூப்ல வீடியோ ரெகுலரா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து ரெகுலரா இதோட எத்தனை தடவை எனக்கு வாயெல்லாம் வலிக்குது சொல்லி ரெகுலரா அப்லோட் பண்றோம். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்றோமா? நீங்க இருக்கிற ஹவுஸ் ரெண்டா இல்ல ஓன் ஹவுஸ் ஆக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்க இருக்கிற ஹவுஸ் ரெண்ட் தான், ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். இன்னும் ஓன் ஹவுஸ் எல்லாம் வாங்கல. அதுக்கான ப்ராசஸும் இப்போதைக்கு பண்ண முடியாது. இன்னும் ஒரு 6 மந்த் இல்லைன்னா ஒரு 1 இயர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ராசஸும் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமா ஓன் ஹவுஸ் வாங்கணுங்கிறது எங்களோட எய்மும் கூட, அதுவும் ட்ரீம் கூட. ஸோ சீக்கிரமா அதுக்கும் முயற்சி பண்ணுவோம். ஹோம் டூர் போடுங்க. கண்டிப்பா நான் ஹோம் டூர் போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பக்கத்துல வந்துருச்சு பாத்தீங்களா, வாயிலிருந்து வந்துருச்சு பாத்தீங்களா. ஏன்னா இந்த புள்ள ஒரு 2 மாசமா ஹோம் டூர் போடுறேன்னு, இந்த வாரத்துக்குள்ள நீ ஹோம் டூர் எடுக்கலன்னா நான் எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். இந்த 1 வீக்குள்ள சக்தி அபிஷியல்ல ஹோம் டூர் வரல அப்படின்னா கனிமொழி பாபு சேனல்ல வரும். அக்கா மீட்டப் வைப்பீங்களா? மகிமா பிக் ஃபேன் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. மீட்டப் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ நீங்க பழனி வந்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம ஒருவேளை நாங்களும் பழனியில இருந்தா கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஹாய் அக்கா, உங்க ஏஜ் என்ன? அண்ட் நீங்க சக்தி அக்காவை விட செம்ம கியூட்டா இருக்கீங்க. எப்படி துப்புனா கேட்டுச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எனக்கு நல்லா கேட்டுச்சு. என்னோட ஏஜ் வந்து 25. ஆனா என்னை விட அவ தான் அழகு. இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். சக்தி கனி காம்போ வீடியோஸ் டெய்லியும் போடுங்கம்மா. கண்டிப்பா போடுறோம். இதுல என்னன்னா, இன்னைக்கு கூட 2 பேரும் எடுக்கிறோம்னு போனோம், ஆனா எடுக்க முடியல. இன்னொன்னு என்னன்னா, நான் வீடியோ எடுக்கிற டைம் அவங்க, அதாவது எப்படின்னா ஒரு நாள் ஒருத்தவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிதான். 2 பேருமே அட் அ டைம்ல கிளம்பி போனோம்னா சண்டை வந்துடும். யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்காம வந்துருவோம், ரோட்லயே மயிர் உடிச்சண்டே ஆயிரும். அதனால வீட்டுக்கு வந்துடுவோம். அதனால ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு வீடியோங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருவோம். ஸோ சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்றோம். சிஸ்டர், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நினைக்காதீங்க, பாசிட்டிவ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேவா சிஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்திருந்தாலோ நினைச்சிருந்தாலோ, உண்மையாவே சொல்றேன், யூடியூப்ல 1M இப்போ வரப்போறோம். அதுக்கும்
இன்ஸ்டால வந்து 800K நியர்பை வந்திருக்கோம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி நம்மளை பத்தி எக்ஸ்ட்ரீம் பேசுறவங்கள பிளாக் பண்ணிட்டு போனனால மட்டும்தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்மளால வர முடிஞ்சது. அக்கா அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு. கண்டிப்பா எங்க அப்பா எங்களோட தான் இருக்காரு. நிறைய விஷயத்துல நாங்க பாத்துட்டோம். சோ அவர் எங்க கூட இருக்காருங்கிறத வந்து நிறைய விஷயத்துல உணர்ந்துட்டோம். ஸோ நீங்களும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அக்கா உங்க மனசுல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா, எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம வீடியோஸ்க்கு முன்னாடி சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. நம்மளோட ரியல் லைஃப் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும் கண்டிப்பா. எதுவுமே நம்ம வீடியோஸ்ல காமிக்க முடியாது. நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாசிட்டிவிட்டியாவே நம்மளோட சேனல்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நம்மளோட பர்சனல் எங்க அப்பா தவறுனதை மட்டும்தான் ரொம்ப எமோஷனலா நாங்க போட்டிருப்போம். மற்றபடி நாங்க இப்ப வரைக்கும் வேற எதுவுமே போட்டது கிடையாது. ஒரு மாதிரி அழுதுகிட்டோ எதுவுமே போட்டது கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவிட்டியாவே கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கேமரா ஆன் பண்ணும்போது ஸ்மைலிங் ஃபேஸா இருக்குமே தவிர யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே கடந்து வரணும் இல்லையா கண்டிப்பா லைஃப்ல. உன்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க இஷ்டம் இல்லை கனி, நீ ஹாப்பியா இருக்கணும் எப்பவுமே. லவ் யூ கனிமா அப்படின்னு போட்டிருக்கீங்க. லவ் யூ சோ மச் சிஸ்டர், லவ் யூ டூ. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனி சிஸ்டர் உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? டிப்ரெஷனா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு மருந்து ஒரே ஒண்ணுலதான் எங்களுக்கு மருந்து இருக்கு. அப்பா இருந்த வரைக்கும் அப்பா, அதுக்கப்புறம் இப்ப மகள் நீதான் ஃபுல்லா. அவதான் எங்களுக்கு எல்லாமே வச்சுக்கோங்களேன். கஷ்டமா இருந்தாலும் அவகிட்ட போய் உட்காந்து பேசும்போது விளையாடும் போது நம்மளுக்கு அந்த கஷ்டம்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ வந்து அவதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற மருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவகிட்டதான் கஷ்டமா இருந்தாலும் அவகிட்ட தான் இருந்தா புலம்புவோம், சந்தோஷமா இருந்தாலும் அவகிட்ட தான் புலம்புவோம். இன்னொன்னு செப்பரேட்டா எனக்கு மட்டும் பூஸ்ட் பண்றதுக்கு என் தங்கச்சி சேர்ந்து எங்கிட்ட பேசுவா, அவ்வளவுதான். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க டெய்லியும் காஜல் யூஸ் பண்றீங்க, அப்பனா நைட்டு ரிமூவ் பண்ணுவீங்களா? டெய்லியும் காஜல் யூஸ் பண்றதுனால ஐக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்க எப்பவுமே வந்து கண்ணுக்கு கீழே ஐலைனர் யூஸ் பண்ணுவோம், இந்த கண்ணுக்குள்ள வந்து மை யூஸ் பண்ணுவோம். வீடியோஸ் பண்ற அந்த 1/2 hour மட்டும்தான் எங்க ஃபேஸ்ல இது எல்லாமே இருக்கும். மேக்சிமம் என்னன்னா ஃபேஸுக்கு ஒரு சீரம் போடுவோம், ஐலைனர் போடுவோம், லேசா வந்து லிப்ஸ்டிக் போடுவோம். அந்த 1/2 hour முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே வைப்ஸ் வச்சு ஃபுல்லாவே தொடச்சிருவோம். ஒரு 1/2 hour தான் எங்களோட ஃபேஸ்ல அது இருக்கும். ஸோ அதனால எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. இப்போ வரைக்கும் வந்ததில்ல, எந்த இன்ஃபெக்ஷனும் இப்போ வரைக்கும் வந்ததில்ல. உங்க ஸ்ட்ரீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்களோட ஊர் தெரிஞ்சு, எங்களோட ஊர் வந்து பழனி. அதே எல்லாருக்கும் தெரிஞ்சு, மேக்சிமம் எல்லா பேத்துக்குமே தெரியும் நாங்க வந்து பழனியில தான் இருக்கோம் அப்படிங்கிறது. சொல்லாமே எங்க வீட தெரிஞ்சு நிறைய பேர் பைக்ல விருட்டுன்னு முறுக்கிட்டு போறாங்க, கதவெல்லாம் வந்து தட்டுறாங்க. ஸ்ட்ரீட் நேம்லாம் சொன்னா என்ன ஆகுறது? அதனால ஸ்ட்ரீட் நேம்லாம் சொல்ல முடியாது. நாங்க இருக்கிற ஊர் பாத்தீங்கன்னா பழனி. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நீங்க ரெஸ்பான்ஸே பண்ண போறது இல்ல, எப்படியும் ஆல்ரெடி கொஸ்டின் எடுத்து வீடியோ முடிச்சிருப்பீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏமா ஆல்ரெடி வீடியோ எடுத்து கொஸ்டின்லாம் நாங்களே எடுத்து வீடியோ போடுற மாதிரி தான் நாங்கள் எதுக்கு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்க போறோம்? இத்தனை நாள்ல யார் அப்படி பண்ணிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்க பண்ற மாதிரி தான் அப்படி முன்னாடியே எடுத்து போட்டு இருந்திருப்போமே, கொஸ்டின்லாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதையுமே நான் கீழே அட்டாச் பண்றேன். இதுல இருந்தே தெரியும் நான் முன்னாடியே வந்து நீங்க கேட்காத கொஸ்டின்லாம் எடுத்து போட்டுட்டேன்னா இல்ல நீங்களா சொல்ற கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்றேனான்னு இதுலயே தெரியும். ஸோ இதையும் நான் அட்டாச் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐடியில இருந்து ஒரு பச்சையான ஒரு வார்த்தை, அதை நான் கீழே மென்ஷன் பண்றேன், அதை நீங்க பாத்துக்கோங்க, நான் சொல்லக்கூடாது. இது ஐடி நேம் வந்து வாவ் கேர்ள் அப்படின்னு. இது வந்து ஃபேக் ஐடியா இல்ல ஒரிஜினல் ஐடியான்னு தெரியல. ஃபேக் ஐடியா தான் இருக்கும். இந்த தங்கச்சி பாருங்க, ஃபேக் ஐடியா தான் இருக்கும் கண்டிப்பா. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, இப்ப இந்த கமாண்டை பார்த்து கூட நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதுல வேற ஒரு சிலர் பேர் சொல்லுவீங்க, நீங்களா எதா இருந்தாலும் தொடச்சு விட்டுருவீங்க அப்படின்வீங்க. ஸோ அப்படி கிடையாது. மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும். நம்ம வந்து கடந்து வர்றது தான் எல்லாமே. சக்சஸ் அப்படின்னா அது கடந்து வரணும், அதுதானே தவிர மற்றபடி இப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தா இதுல 2-3 கமெண்ட் நான் வந்து நெகட்டிவ் எல்லாமே நான் இப்போ உங்கள்ட்ட சொன்னேன். அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு பாசிட்டிவ் மட்டும் நான் சொல்லியிருந்துருக்கலாம். உடனே இதுக்கும் வந்து 2-3 பேர் சொல்லுவீங்க, நீங்க வந்து ஏன் நீங்களா கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்களா, உங்களுக்குலாம் அசிங்கமா வராதா அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது நம்மளோட ரிப்ளை எப்படி இருக்கணும்? அவங்க நம்மளை அசிங்கமா பேசுறாங்க, நம்ம திருப்பி வந்து இவங்க கிட்ட நல்லபடியா சொன்னாலும் புரியாது. இப்ப திருப்பி நம்ம அசிங்கமா தான் பேசணும், வேற வழியே இல்லையே. ஸோ முன்னாடிதான் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி
கஷ்டமா இருக்கும். அது என்னைய பத்தி, என் சிஸ்டர பத்தி பேசும்போது கூட நான் அத வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிருவேன். எங்க அம்மா, எங்க அப்பா, மகிம பத்தி வரும்போது நான் விடமாட்டேன். அசிங்கமா தான் நான் பேசுவேன். இடையில கூட என்னோட ஆடியோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆச்சு. நான் வந்து கெட்ட வார்த்தை பேசினது. எனக்கு வந்து உண்மையா ஓப்பனா சொல்லப்போனா எனக்கு பெருமையா தான் இருந்தது. ஏன்னா, கெட்ட வார்த்தை பேசுறது பெருமையா அப்படின்னு கேட்பீங்க. எங்க அம்மா, அப்பாவ பத்தி பேசுனாங்க. நான் பேசினேன். அது வந்து எனக்கு பெருமை தான். அதான் நம்ம சொல்ற விதத்துல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அவங்க எடுத்தோனையும் ஏங் சிஸ்டர், என்னங்க சிஸ்டர் அப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறது கிடையாது. எடுத்தோன்னே கெட்ட கெட்ட வார்த்தையில பேசினா நான் மீடியால இருக்கேன், நான் வீடியோஸ் போடுறேன், என்னைய பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, என் தங்கச்சி பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எங்க அம்மா அப்பாவெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படி அசிங்கமா பேசும்போது திருப்பி நான் உன்னை அசிங்கமா தானே பேசணும். அதனால அந்த ஆடியோ வந்து எனக்கு ட்ரெண்ட் ஆகும்போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. எங்க அம்மா அப்பாவை பத்தி பேசினப்ப நான் திருப்பி பேசினேன். அதனால அந்த ஆடியோ ட்ரெண்ட் ஆச்சு. அதனால உண்மையாவே ரொம்ப ஹாப்பி தான். இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எந்த மாதிரி ரிப்ளை பண்ணா கரெக்டா இருக்குங்கிறத வந்து கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு இன்ஸ்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கப்பல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கஷ்டத்தை நம்ம வெளியே சொல்லி என்ன ஆக போறது? ஒரு யூஸ்மே கிடையாது. என்னோட பாஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கையெல்லாம் அறுத்துட்டு ஒரு 3 சால் 4 சால் வச்சு நான்லாம் கையை சுத்தி இருக்கேன். பிளட் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தோம். 3 நாள் வந்து சொல்லப்போனா எங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற அந்த கான்சியஸே கிடையாது. சோ வந்து ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு நினைச்சா பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து கடைசியில நான் ஒரு கதையாவே சொல்லி முடிக்கிறேன்.